உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் நம்மளோட உடலில் இருக்க செல்களே வந்து சேதம் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தினால செதில் உதிர்தல் நோய் நம்மளுக்கு உருவாகுது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபங்கஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போது இந்த செதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் செதில் மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தலையில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக பொடுகு மாதிரி பொட்டு பொட்டாக சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது தன்னளவில் நாளடைவில் கொஞ்சம் பக்கு மாதிரி வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் பெருசாக பக்கு மாதிரி அப்படியே பிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேர் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பக்குனால. அப்புறம் பக்கு நம்மளுக்கு விழுந்தது அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து சின்னதாக நம்மளுக்கு பிளட்டும் நீரும் லைட்டாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும். தலை ஃபுல்லாக ஒரு சில பேர்த்துக்குலாம் ஈரமாக இருக்க மாதிரி அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்குலாம். சாதாரணமாக சின்னதாக பொடுகு அப்படின்னு நம்ம சொல்லி அலட்சியமாக நம்ம விட்டுருவோம். அது நாளடைவில் பெருத்து சொரியாசிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும்.